ஒரு இடஒதுக்கீடு வாங்கி தந்தாலே அது மிகப்பெரிய ஒரு சாதனை. ஆனால் 6 இடஒதுக்கீடுகளை ஒரு மனிதர் பெற்றுக் கொடுக்கிறார் என்றால் எவ்வளவு உறுதியாக இருப்பார்கள். அதான் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள். தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் ஆணையத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒரு நோட்டீஸ் கொடுக்குது. என்னன்னு 3 மாதத்திற்குள் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தரவுகளை சேகரித்து வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு பரிந்துரை செய்யுங்கள். அந்த இவ்வளோ காலமா போராட்டத்தில் 100கணக்கான உயிர்களை நாங்கள் இழந்தோம். லட்சக்கணக்கான சொந்தங்கள் சிறைக்கு சென்றார்கள். எதுக்கு? ஆணைமுத்து ஐயா அவர்கள் 2வது மூர்த்தி. 3வது மூர்த்தி நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் முக்கியமான மூர்த்தி. ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்திய அளவிலே இடஒதுக்கீடுகள் போராடி பெற்றார். இன்று இந்திய வரலாறு இல்லை, உலக வரலாற்றிலே 6 இடஒதுக்கீட்டுகளை பெற்ற எந்த தலைவரும் கிடையாது. ஒரே தலைவர் மருத்துவர் ஐயாவை தவிர வேறு யாரும் கிடையாது. உலக அளவில் 6 இடஒதுக்கீடுகள் நினைத்து பாருங்கள். ஒரு இடஒதுக்கீடு வாங்கி தந்தாலே அது மிகப்பெரிய ஒரு சாதனை. ஆனால் 6 இடஒதுக்கீடுகளை ஒரு மனிதர் பெற்றுக் கொடுக்கிறார் என்றால் எவ்வளவு உறுதியாக இருப்பார்கள். 20 விழுக்காடு எம்பிசி, 3.5 விழுக்காடு இஸ்லாமியர்களுக்கு, 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு அருந்ததிய சமுதாயத்திற்கு, பட்டியலின மக்களுக்கு இந்திய மருத்துவ படிப்பிலே இடஒதுக்கீடு 15 + 7.5 விழுக்காடு. அதன் பிறகு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு.